பாத்தீங்கன்னா இதான் ப்ரோ பைக்கோட கிளவுஸ். ஃபேக், இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பைக் கிளவுஸ் பத்தி தான். எல்லாரும் வந்து இப்போ டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாங் டிரைவா இருக்கட்டும், இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம ஹெல்மெட் போடுறது சேஃப்டி, அதுக்கும் நம்ம ஹேண்டுக்கும் வந்து சேஃப்டி வேணும்ல. அதனால வந்து ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து நம்ம கை க்ளவுஸ் எடுத்து வந்துருக்கோம். இதில் ஃபேக்கும் வந்து வருது, ஒரிஜினலும் இருக்குது. அதனால் வந்து எது ஃபேக்கு எது ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ பைக்கோட க்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்கை பற்றி பார்ப்போம். இது ஃபேக்கோட வந்து பேக்கிங்கு. இந்த ஃபேக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து வாங்கினேன் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் ஒரிஜினல் நினச்சி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்த்தா இது ஃபேக் வந்துருச்சு. மறுபடியும் வந்து ரிட்டர்ன் போட்டு எனக்கு மறுபடியும் ஒரு 6 நாளுக்கு அப்புறம் வந்தது. மறுபடியும் எனக்கு ஃபேக்காக தான் வந்து, ஆனால் டேமேஜோட வந்தது. நான் உங்களுக்கோசரம் வீடியோவில் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு நான் தச்சு எடுத்து வந்திருக்கேன். வேறு வழி இல்லை, எப்படி பண்ணாலும் ஃபேக் தான் கொண்டு வராங்க. அதனால் வந்து வீடியோவில் வந்து எது ஃபேக் எது ஒரிஜினல் காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரிஜினல் வந்து தனியாக ஒரு ஷாப்பில் கொடுத்து வாங்கியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்லேயே வாங்குறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபேக் வருது, அது வித்து டேமேஜோடு வருது. அதனால் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இருந்தாலும் பக்கத்தில் வீட்டாண்ட இருக்கிற ஒரு பைக் ஆக்சசரிஸ் கடையில் வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேக்கோட இது ஃபேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வந்து இது வரும், வலை மாரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வலை வந்து ரப்பர் டைப்பில் இருக்குது, இது வந்து போகாது. நக்கல் கார்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி அந்தளவுக்குலாம் பெருசாக இல்லை. ஒரிஜினல் வந்து ஸ்டீல் எப்படி வருமோ அதேமாரி தான் ஒரு டம்மி இதுமாரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது கிடையாது. ஃபேக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா லென்த்து, இது அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. இன்னும் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கீழே விடும் போது இப்படி தேய்ப்போம், கம்பல்சரி ஊண்டும் போது பார்த்தீங்கன்னா கை அடிப்படாமல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரிஜினல்லையும் இருக்குது ஃபேக்கில் இருக்குது. இதுமாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஃபேக் வந்து அந்த அளவுக்கு பெருசாக சிறப்பாக கிடையாது. ஃபேக்கில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுவும் சேஃப்டியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேக்குக்கும் ஒரிஜினலுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. இதில் கொஞ்சம் தான் இந்த ஏர் போகிறதுக்கோசரம் அந்த ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏர் போகாது, ஒரிஜினல் தான் போகும். இது பார்க்க ஒரிஜினல் மாரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து கீழே கையில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கார்டு மாரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்படியே அச்சஸில் ஒரிஜினல் மாரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு இது பேக்கிங்கே நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பவுச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பவுச் மேலேயே ப்ரோ பைக்குன்னு தான் போட்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல். பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா, இந்த ஏர் வந்து நம்ம கை வந்து ஈரப்பதமாக இல்லாமல் அதான் சொட்டிங் வராமல் பாதுகாக்கிறதுக்கோசரம் காற்று வந்து உள்ளே போகணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, நான் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து ஒரிஜினலு, இது வந்து ஒரிஜினலு. இது பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, இது ரப்பரில் இருக்குதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நக்கல் கார்டு பார்த்தீங்களா, இது நல்லா பலப்பண்ணு ஒருமாதிரி தொடும் போதே தெரியுது இந்த குவாலிட்டினஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாகவே இல்லை, ஒரு மாதிரி ரஃப்பாக ஒரு மாதிரி சும்மா ஏனோ தானோ பண்ண மாரி இருக்குது. இதான் சொன்னேன், இது தெரிஞ்ச அந்த ஸ்டீலு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதேமாரி ஃபேக்லேயும் அசச்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபேக்கு ஒரிஜினல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு மாதிரி அட்டை மாரி இருக்குது, இது ஸ்டீல் மாரி இருக்குது ஏதோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் டைப்பும் வந்து ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஃபேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர் அப்படின்னு போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் அதுமாரி போடல. இது நல்லாவே பண்ணியிருக்காங்க ஒரிஜினலில். இந்த கார்டுக்கு பார்த்தீங்களா, இது வந்து டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நைஸ் அதுமாரி ஃபினிஷிங்கில் வருது. இது நம்ம போட்டு பார்ப்போம். இது எனக்கு அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது வந்து நல்லா ஃபிட்டாகவே எனக்கு இருக்குது. நான் ஃபேக்கில் வந்து கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரிஜினலு கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக, ஆனால் உள்ளே போகும்போது ஃப்ரீயாக வைக்கும் பாருங்கள். இந்த கிளாத் வந்து அந்தளவுக்கு லென்த்து கிடையாது, ஒருமாரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப லென்த்தாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு.
எல்லாருமே ஒரிஜினல் வாங்குங்க, ஃபேக் வாங்கிடாதீங்க. யாருமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க பைக்கு ஆக்சசரிஸ் ஷாப்பில் வாங்குங்க. இதுதான் அந்த ப்ரோ பைக்கோட இது. ஸ்டார்டிங் நம்ம பிகினராக இருக்கிறதுனால வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபேக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 300 போட்டிருந்தாங்க. டெலிவரி ஷிப்பிங் பண்ணுறதுனால வந்து 350 நம்ம வந்தது. இது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 450 வருது. கொஞ்சம் இதுக்கும் முன்ன பின்ன தான் காஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரிஜினலே வாங்கிடுங்க, நல்ல ப்ராடக்டே வாங்குங்க, ஃபேக்கே வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே நம்ம சேஃப்டி முக்கியம். சேஃப்டிக்கு வந்து நல்ல கை க்ளவுஸு வந்து நம்ம இது வாங்கணும். அதனால் வந்து நல்ல க்ளவுஸே வாங்குங்க. என்னோட வந்து நம்ம ஒரு பிகினராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ பைக் நல்ல பிராண்டு தான். பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் நல்லா தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோ பைக் பிராண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா தான் இருக்குது. காசுக்கு ஏற்ற குவாலிட்டி கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் வந்து எது ஃபேக்கு எது ஒரிஜினல் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து முன்னாடியே வந்து சேரும். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.